நோட்டுக்கு ஓட்டு அரசியல் தமிழ்நாட்டை குட்டிச்சவர் பண்ணது மாத்திரம் இல்லாத இது அண்டை நாடுகளுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் போய் இன்னைக்கு பல மாநிலங்கள்ல ஓட்டுக்கு நோட்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டால தான் உருவாச்சு. இதுவும் திராவிட மாடல் தான். குடும்பத்துக்கு கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு குடும்ப சொத்தாகிவிட்ட கட்சி, இதுவும் திராவிட மாடல் தான். குடும்பத்துக்கென்றே ஆட்சி, அதுவும் திராவிட மாடல் தான். கிளை குடும்பங்களின் அசுர வளர்ச்சி பார்த்தீங்களா? 45 கோடி ரூபாய் சம்பளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? முகேஷ் அம்பானியை விட அதிகம். யார் வாங்குறது தெரியுமா? சன் டிவியில். பெண்ணுரிமை காவேரி மாறன் வாங்குறாங்க. இந்த பணமெல்லாம் எப்படி இவங்களுக்கு சேர்ந்தது? அதிகாரத்தால் பணம், பணத்தால் அதிகாரம், அதால் பத்திரிகை, பத்திரிகையால் அதிகாரம். பெர்லுஸ்கோனின்னு ஒருத்தர் இருந்தார் இட்டாலியில். அவர் பண அதிகாரம் மாத்திரம் இல்லாத தொழிலதிபர், அவருக்கு பத்திரிகை அதிகாரம், அரசியல் அதிகாரம் மூன்றும் இருந்ததுனால அவர் இட்டாலியை ஆட்டி படைத்தார். அதுக்கு ஈக்குவலன் தமிழ்நாட்டில் நாம தான் இருக்கோம். அதனால இதை கண்டுபிடிக்க முடியாத ஊழல். ரமேஷ் சொல்லுவார், அதிக சொல்லியிருக்காரு, கடல்ல தூர்வாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கடல்ல தூர்வாரி கணக்கு எடுக்க முடியுமா? சேது சமுத்திரத்தில் கடல்ல தூர்வாடுறதுக்காக தான் சேது சமுத்திரம் திட்டமே வேணும்னு கேட்டாங்க. அதுக்காக போராட்டம். தமிழ்நாட்டுக்கு சேது சமுத்திரம் தேவை, உனக்கு தூர்வாரணும் பணம் தேவை. தமிழகத்துல தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழ் படிக்க தெரியாத ஒரு பெரிய வர்க்கத்தை உருவாக்கியிருக்காங்க. 40% 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது. இதான் ஆய்வு, தமிழக அரசின் ஆய்வு. இப்போது ஸ்டாலினுடைய 4ஆம் பரிமாணத்தை எடுத்துக்கோ. இந்த முதல்வன் நாள் தொடங்கி அதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் இவரை பற்றி சொல்லணும் சார். இதுக்கு முன்னால் இந்த கருணாநிதிக்கு எப்பவுமே அவர் ரொம்ப நாசுக்காக பண்ணுவார். தன்னை பற்றி புகழ்ந்து கேட்கணும்னு ஒரு ஆசை உண்டு. அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு. சினிமாக்காரங்களை சில பேரை கூப்பிடுவார், அது மாதிரி இலக்கியத்துறையில் சில பேரை கூப்பிடுவார். இவருக்கு ஒரு விழா நடத்தி அவங்க பேசுறது சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பார். அவருக்கு ஒரு பழக்கம் அது. எல்லாருக்குமே இந்த ஆட்ரினலின் ஃப்ளோக்காக பல பேர் புகழணும்னு ஆசை. புகழ் வராத போது இந்த மாதிரி புகழை கேட்டு வாங்குற ஒரு பழக்கம் உண்டு. அதை ரசிப்பார் அவர். ஆனால் ஸ்டாலின் தன்னை யாரும் புகழக்கூடாதுன்னு சொல்றார். என்னை யாரும் புகழக்கூடாது. நான் கூட நினைச்சேன் வித்தியாசமான தலைவராக இருக்காருன்னு. ஆனால் அவர் என்ன பண்ணார்? தன்னை தானா புகழ்ந்துக்கிறார். நான் பார்ப்பதற்கு மாணவன் போல் இருக்கிறேன் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். இதுக்கு அவர் எங்க காரணம்? பிரசாந்த் கிஷோர்னா காரணம். என்னை நம்பர் 1 முதல்வர் என்று கூறுகிறார்கள். யாரையாவது ஒரு அமைச்சரை விட்டு சொல்லக்கூடாதா? 3வது, கடிகாரம் ஓடும் முன் ஓடு என்று பாரதிதாசன் பாடலுக்கு ஏற்ப நான் உழைத்து வருகிறேன். வேற யாராவது சொல்லக்கூடாதா? இது எனக்கு கோரிக்கை வைத்தால் நான் செய்வேன் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. ஸ்டாலின், நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல. ஓகே, புரியுதா? கருணாநிதிக்கு மஞ்சள் துண்டு போட்டுட்டார். ஏன் போட்டுட்டாருன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவர் 3 விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். இது போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கு, அதனால போட்டு. அப்புறம் சொன்னார், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா, அதனால போட்டுருக்கேன். இது கடைசியில் ஜோசியம் சொன்னது அதை போட்டுக்கன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு விளக்கம் மாற்றி மாற்றி அது எப்படி போட்டுக்காதே இருக்க முடியல, விளக்கமும் கொடுக்க முடியல. ஸ்டாலின் அவர் 3 விளக்கம் கொடுத்தார் மஞ்சள் துண்டுக்கு. ஸ்டாலின் 3 மாதமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதான் உங்களுக்கு சொல்ல போறேன். திராவிட மாடல் ஆட்சி என்றால் அறிய ஒரு ஆண்டு பத்திரிகைகளை முழுசா 365 பேப்பரை பார்த்தேன். 65 நாளும் 7-8 பேப்பர் புரட்டி 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 பார்த்தேன். நமக்கு கிடைத்த விளக்கத்தை இங்க சொல்றேன். நான் முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே தன்னுடைய ட்விட்டர்ல ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட்டுக்கொண்டார். அது யார்? அது ஆக்சுவலாக அதை சொன்னது நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன்னு சொன்னது அண்ணாதுரை. அது அவர் பேரை சொல்லக்கூடாதுங்கிறது இங்கிலீஷில் போட்டுட்டு தானாக போட்டுன்ற மாதிரி போட்டுட்டார்.
யார் இதெல்லாம் அவர் செய்தார் சொல்லலை, அவருக்கு யாரோ இதெல்லாம் கூறி செய்கிறார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.